எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம பைபிளிலிருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசிரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன்பாக யுத்த சந்நிதி ஆனவர்கள் நடந்தார்கள். பின் தண்டு எக்காலங்களை ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரிங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியின் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்பி பாளையத்தில் வந்து பாளையத்தில் இராத தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசிரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். துணிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசிரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சந்நிதி ஆனவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டவெனியில் எக்காலங்களை ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலே பட்டணத்தில் ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசிரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினான். அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதினால் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலகம் பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடாதனத்துக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தினால் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறு பட்டணத்தை பிடித்து சொன்னபடி செய்ததுனால எரிகோ பட்டணம் ஈஸியாக இடிந்து விழுந்தது. ஆமேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.